ஹாய், இன்றைக்கி நம்ம காளான் சில்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சொல்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் இது வந்துட்டு 2 மசாலா ஒரே அளவு தான். ஒன்று வந்துட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு, டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கும், இன்னொன்று வந்துட்டு தாளிக்கிறப்ப யூஸ் பண்ணுறதுக்கு வேணும். கொஞ்சமாக கரம் மசாலா, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் வந்துட்டு 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ரெண்டுமே ஒரே ரேஷியோ தான். அப்புறம் இங்கே வந்துட்டு வெங்காயமும் கொத்தமல்லி தழையும் கார்னிஷ் பண்ணுறதுக்காக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்துட்டு ஃப்ரை பண்ணுறதுக்காக வெங்காயமும் ஒரு பச்சை மிளகா கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரே கப்பில் அதே அளவில் பாருங்கள், முட்டைக்கோஸ் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே ஒரு கப்பில் மஷ்ரூம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு பைண்டிங்க்கு டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். இன்னொரு ஸ்பூன் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி அந்த மசாலாவில் ஊற்றுறதுக்கு வேணும். நீங்கள் வீடியோ பாருங்கள், அப்போ தான் ஃபுல்லாக புரியும். இது வந்துட்டு 1/2 கப் வந்துட்டு மைதா எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு. 2 தக்காளி எடுத்து நல்லா நான் மிக்சியில் போட்டு அரைச்சி பியூரி மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். கேபேஜ் மஷ்ரூம் ரெண்டுமே நீங்கள் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதோடய ஸ்மெல் வந்துட்டு குக் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபுட்லேருந்து வர அரோமா வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆயிரும். டோட்டலாகவே ஸ்மெல் வந்துட்டு ஸ்பாயில் ஆன மாதிரி ஆயிரும். ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு தடவை. நானும் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இப்படி ஃபில்டரில் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கங்காட்டியும் எல்லாம் அப்படியே தண்ணியிலே போயிடும். நம்ம கையில் ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறதுக்கும் கஷ்டம். அதனால் ஃபில்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மஷ்ரூமையும் வாஷ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி. இப்போ மஷ்ரூமும் கேபேஜும் ரெண்டுமே வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. தண்ணி எக்ஸஸாக இருக்க அளவுக்கு வச்சுக்காதீங்க, ட்ரையாகவே எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம மைதா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் பாதி எடுத்துக்கலாம். அதில் எடுத்து வச்சுருந்ததில் பாதி எடுத்தாச்சு. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் ஒரு 1/4 எடுத்துக்கலாம். 1/4 இருந்தால் போதும். மசாலாஸ் எடுத்து வச்சோம்ல, அது ஒரு பவுலில் இருக்கிறது நம்ம அப்படியே போட்டுடலாம். அப்புறம் சால்ட் வந்துட்டு தேவையான அளவு போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். வேணும்னா லைட்டாக தெளித்து விட்டுக்கலாம், ரொம்ப ஆட் பண்ணிட வேணாம். நல்லா கசக்கி விட்ட மாதிரியே பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா எப்படியும் மஷ்ரூமில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அப்போ தான் நல்லா வெளியே வரும். டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். நான் லைட்டாக வாட்டர் வந்துட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டு பிசைஞ்சிருக்கேன். ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்துட்டு எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணியாச்சு. சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கடலெண்ணெய்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் மாறிடும். இதை வந்துட்டு நம்ம இப்போ 1-2 பிரேக் பண்ணிடலாம். அடுத்தது எப்படி ஃப்ரை பண்ணணுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயமும் இஞ்சி பூண்டும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த மசாலா பவுடர் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் இது தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த மிச்சம் இருந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு அது இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம், கட்டியாகாமல். கிளறி விட்டு அது எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தது உள்ளுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த கார்ன்ஃப்ளவர் இது வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஊற்றுறது தான் பைண்டிங்க்கு. இது நான் வேறு பிளேட்டில் இது பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுறது காமிக்கிறேன் நெக்ஸ்ட்டு. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் போடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.